தமிழகத்தில் உள்ள 8 மாவட்டங்களில் கொரோனா இறப்பு விகிதம் அதிகம் உள்ளதாக மத்திய அரசு எச்சரித்துள்ளது. குறிப்பாக விருதுநகர், கோவையில் மரணங்கள் அதிகரிக்க துவங்கியுள்ளன. சென்னையை ஆட்டி படைத்து வந்த கொரோனா பாதிப்பு தற்போது குறைந்து வருகிறது. இருப்பினும் நாள்தோறும் சென்னையில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்த நிலையில் ஞாயிறன்று அது குறைந்து 12 மரணங்கள் பதிவாகின. இரண்டாவது முறையாக தமிழகத்தில் 119 என்ற உச்சபட்ச மரண எண்ணிக்கையும் பதிவானது. பிற மாவட்டங்களில் ஒற்றை இலக்க மரணங்களை பதிவான நிலையில் கோவை, விருதுநகரில் தலா 13 மரணங்கள் பதிவாகி அதிர்ச்சி அளித்தது. ஆகஸ்ட் 9 வரையிலான 9 நாட்களில் பிற மாவட்டங்களை ஒப்பிடும்போது மதுரை, விருதுநகர் மற்றும் கோவையில் தொற்று எண்ணிக்கையை காட்டிலும் இறப்பு விகிதம் அதிகமாக பதிவாகியுள்ளது. கோவையில் கடந்த 10 நாட்களில் மட்டும் அனுமதிக்கப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50 விழுக்காடாக உள்ளதாக தெரியவந்துள்ளது. 9 நாட்களில் மட்டும் சென்னைக்கு அடுத்து கோவையில் அதிக உயிரிழப்புகள் நேரிட்டிருக்கின்றன. மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கையில் சென்னை, செங்கல்பட்டுக்கு அடுத்தபடியாக உள்ள மதுரையில் 9 நாட்களில் 51 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இறப்பு விகிதம் அதிகரிக்கும் நிலையில் தீவிர நோய்கள் உள்ளோர் கொரோனா அறிகுறிகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் தனியார் மருத்துவமனைகளை நாடும் தொற்றாளர்கள் ஆபத்தான கட்டத்தை எட்டும்போது அரசு மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நாடு முழுவதும் 4 மாநிலங்களில் உள்ள 16 மாவட்டங்களில் தேசிய மற்றும் மாநிலங்களின் சராசரியை விட உயிரிழப்பு விகிதம் அதிகம் உள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய அளவில் இந்த மாவட்டங்களில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை மட்டுமே 17 விழுக்காடாக உள்ளது. தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தேனி, திருவள்ளூர், திருச்சி, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய 8 மாவட்டங்கள் அந்த பட்டியலில் உள்ளன. நாள்தோறும் அதிக புதிய பாதிப்புகள், குறைவான பரிசோதனைகள், அதிகபட்ச பாதிப்பு உறுதியாகும் விகிதம் போன்ற காரணிகளால் இந்த மாவட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்த மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்த செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் விரைவில் 100 அடியை எட்ட உள்ளதால் 16 கண் மதகு உபரிநீர் போக்கியின் கதவுகளை பொதுப்பணித்துறையினர் ஆய்வு செய்தனர். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. அணை திறப்பின் போது நீர்மட்டம் 100 அடிக்கு மேல் இருந்ததால் 16 கண் உபரிநீர் போக்கி கதவுகளில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள முடியாத நிலை இருந்தது. இந்நிலையில் கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட நீரால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. கடந்த 6ஆம் தேதியன்று 64 அடியாக இருந்த மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்போது 90 அடியை எட்டியுள்ளது. இது விரைவில் 100 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதால் அணையின் இடது கரையில் அமைந்துள்ள 16 கண் உபரிநீர் போக்கியின் இயக்கத்தை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மாலை நிலவரப்படி அணைக்கு 1,39,000 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையில் நீர் இருப்பு 53.10 TMC ஆக இருந்தது. புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் கமலக்கண்ணனுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மாவிற்கு தொற்று ஏற்பட்டு அவர் சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார். அவருடன் ஆட்சியர் அலுவலகத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் அமைச்சர் கமலக்கண்ணன் பங்கேற்றார். இதனையடுத்து அவருக்கு சளி தொல்லை ஏற்பட்டது. பின்னர் பரிசோதனை மேற்கொண்டதில் அமைச்சருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. தற்போது அவர் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். ஏற்கனவே சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரை தெற்கு சட்டப்பேரவை தொகுதி அதிமுக எம்எல்ஏ சரவணனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 6ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். இதில் கலந்து கொண்ட சோழவந்தான் அதிமுக எம்எல்ஏ மாணிக்கத்திற்கு கொரோனா தொற்று உறுதியானதால் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அதே நிகழ்ச்சியில் பங்கேற்ற மற்றொரு எம்எல்ஏவான சரவணன் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டார். இதில் அவருக்கு தொற்று உறுதியானதால் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நடிகர்கள் விஜய், சூர்யாவின் குடும்பங்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவது ஏற்கத்தக்கதல்ல என இயக்குநர் பாரதிராஜா தெரிவித்துள்ளார். சமீபத்தில் நடிகை மீரா மிதுன், விஜய் மற்றும் சூர்யாவின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து தெரிவித்த கருத்துக்கள் சர்ச்சையான நிலையில் 2 பேரின் ரசிகர்களும் கடுமையான எதிர்வினை ஆற்றியிருந்தனர். இதுகுறித்து பாரதிராஜா வெளியிட்டுள்ள அறிக்கையில், புகழ் வெளிச்சம் தேடி மீரா மிதுன் பக்குவமில்லாமல் பேசுவதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், கலைஞர்களின் குடும்பத்தை அவதூறாக பேசுவதை சக கலைஞர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் சமூக வலைதளங்களில் படிக்க கூசும் வார்த்தைகளை பயன்படுத்தும் ரசிகர்களை அறிக்கை விட்டாவது கட்டுப்படுத்த வேண்டும் என உச்ச நடிகர்களுக்கும் பாரதிராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் சரிந்து 42,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 5,365 ரூபாயாக உள்ளது.
காலையில் சரிந்திருந்த தங்கத்தின் விலை மாலையில் சற்று உயர்ந்தது. காலையில் 82 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்கப்பட்ட 1 கிராம் வெள்ளியின் விலை மாலையில் 83 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. கல்லூரி இறுதியாண்டு தேர்வு எழுதாமல் மாணவர்கள் பட்டம் பெற முடியாது என உச்சநீதிமன்றத்தில் UGC தெரிவித்துள்ளது. செப்டம்பர் இறுதிக்குள் கல்லூரி இறுதி செமஸ்டர் தேர்வுகளை நடத்த வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவுக்கு எதிராக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது UGC தரப்பில் மாநில அரசுகளுக்கு கல்லூரி தேர்வுகளை ரத்து செய்யும் அதிகாரம் இல்லை எனவும், மகாராஷ்டிரா மற்றும் டெல்லி அரசுகளின் அறிவிப்பு UGC விதிமுறைகளை மீறும் செயல் என குற்றம் சாட்டியது. மேலும் கல்லூரி இறுதித் தேர்வுக்கு மாணவர்கள் தயாராக இருக்க வேண்டும் எனவும், தேர்வை எழுதாமல் மாணவர்கள் பட்டம் பெற முடியாது எனவும் தெரிவித்தது. இந்த விவகாரம் தொடர்பாக UGCக்கு கூடுதல் அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை வரும் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். இந்திதான் இந்தியன் என்பதற்கான அளவுகோலா என்று திமுக தலைவர் MK ஸ்டாலின் ட்விட்டரில் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இது இந்தியாவா அல்லது இந்தி யாவா என்றும் வினவியுள்ளார். இந்தி தெரியாது என்று சொன்னதால் நீங்கள் இந்தியரா என்று விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரி கனிமொழி MPயிடம் கேட்டதை சுட்டிக்காட்டியுள்ள ஸ்டாலின், பன்முகத்தன்மைக்கு புதைக்குழி தோண்டுகிறவர்களே அதில் புதையுண்டு போவார்கள் என்றும் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். ரஷ்யாவில் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த தமிழக மருத்துவ மாணவர்கள் 4 பேரின் சடலங்களை தாயகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ரஷ்யாவில் உள்ள வால்கோகிராஃப்ட் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் பயின்று வந்த தமிழகத்தைச் சேர்ந்த ஆஷிக், விக்னேஷ், மனோஜ், ஸ்டீபன் ஆகியோர் அங்குள்ள ஓல்கா ஆற்றில் மூழ்கி உயிரிழந்ததை அறிந்து மனவேதனை அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டுள்ள அவர், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் ரஷ்யாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உயிரிழந்த மாணவர்களின் உடல்களை அவரவர் சொந்த ஊர்களுக்கு கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும்படி அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். கொரோனா காலத்தில் காப்பீட்டிற்கான பிரீமியம் தொகையை செலுத்தாமல் விட்டதால் காலாவதியான காப்பீட்டு பாலிசிகளை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டுவர புதிய திட்டத்தை LIC நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி காலாவதியான பாலிசிகளுக்கு இன்று முதல் அக்டோபர் 9ஆம் தேதிக்குள் கட்டணத்தை செலுத்தி மீண்டும் அந்த பாலிசியை புதுப்பித்து நடைமுறைக்கு கொண்டுவர முடியும். இதற்காக கட்டணத்தில் எந்த சலுகையும் வழங்கப்படாது என்றும், தாமதமாக பிரீமியம் செலுத்துவதற்கான அபராதம் விதிக்கப்படும் என்றும் LIC நிறுவனம் அறிவித்துள்ளது. சென்னையில் காணாமல் போன செல்லப்பிராணியை கண்டுபிடித்துக் கொடுப்பவர்களுக்கு 10,000 ரூபாய் சன்மானம் வழங்குவதாக நாயின் உரிமையாளர் அறிவித்துள்ளார். தியாகராய நகரை சேர்ந்த சாகர் என்பவர் கடந்த மாதம் 24ஆம் தேதி சவுந்தரராஜன் தெருவில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றிருந்தபோது அவரது 6 மாத நாய் காணாமல் போனது. அதனை கண்டுபிடித்து தரும்படி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததோடு அங்குள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்துள்ளார். இருப்பினும் கண்டுபிடிக்க முடியாததால் நாயை மீட்டுத் தருபவர்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று சாகர் விளம்பரம் செய்துள்ளார்.